எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு பெரிய சிக்கல் இந்த இருந்து பேசுகிறது எப்பயுமே பெரிய கரைச்சல். எழும்பி பேசுகிறது பரவாயில்ல, இருந்து பேசலாம். ஒரு மாதவியக்கா நூறு அருமையான சேர்க்கல எனக்கு ஒரு பயம் வந்துட்டது. நான் தான் சரியாக விளங்கி கொள்ளாமல் வந்துட்டேன்னு கடலினை வினைபவல்ன்ற தலைப்பிலே நான் பிழைச்சி போனேன்னு பார்த்தால் இப்போ டவுட்டில் டக்குன்னு புத்தகத்தை எடுத்து பார்த்தா அது விரைபவல்னு தான் இருக்குது. எனக்கு நான் பயந்துட்டேன். நான் ஏதோ விரைஞ்சது ரெண்டு முறையில் பெரிய வித்தியாசம் இருக்குது. பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஒரு குழப்பம் இருந்தது. நல்லது. எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். நல்ல வேளை அண்ணா நற்குலதையாளர் அண்ணா வந்தது. ரெண்டு பேரும் இந்த வரை மற்ற பேச்சாளர்கள் எல்லாம் பெண்கள், அதிகம் வந்திருக்கிறார்களும் பெண்கள். தனிச்சு போய் அடி வாங்க போகணும் என்ற ஒரு பயமாக இருந்தேன். இல்லை கதைச்சு அதிகமான விஷயங்களும் பெண்கள் பற்றிய பிரச்சனை. அது ஒரு கவிதையில் இது மாறி அவன் அங்கே மாட்டுப்பட்டு அடி வாங்குகிற ஒரு பொம்பளைன்ற ஒரு கவிதையும் கொண்டு வந்தால் ஒரு ஆணையுடைய கவிதையும் அதுக்குள்ளே வந்து போயிருக்கு. அப்போ அது கொஞ்சம் பதற்றமாக இருந்தது. எனக்கு முன்னோராக வழிகாட்டியாக முதுபெரும் கவிஞனாக இருக்கிறது யாரும் நான் வந்தது கொஞ்சம் ஆறுதல் அளிச்சது. சரி, சும்மா நகைச்சுவைக்காக. நல்லது. எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பு வணக்கம். முதல் நான் இது மதிப்புரை என்று தான் எனக்கு தரப்பட்டது, அறிமுக உரை இல்லை. எனவே நான் என்னுடைய பார்வையும் என்ற குணாலினி என்னட்ட கேள்விகளில் சொன்னது ஒரு விஷயம் சொல்லிச்சு தான். உங்களை கூப்பிட்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நான் இந்த காரணத்தால் ஆக்களை இந்த ரெண்டாம் தரம் கூப்பிட்றே இல்லைன்னு நினச்சனோ அந்த காரணத்தை சொல்லியே முதலாம் தரம் குணாலினி கூப்பிட்டது. நீங்கள் உண்மையை சொல்கிற நீங்கள் முதுகு சொல்கிற ஆள் இல்லைன்றபடியால் எனக்கு நீங்கள் சொல்ல வேணும் என்று சொல்லி இதுக்கு கடைசியாக இதுக்காகவே நான் பிறகு கணக்கு ஏதோ இல்லாமா என்று யோசித்தேன். எனக்கு அந்த அப்ரோச் பிடிச்சிருந்தது. என்னென்னா ரெண்டுக்கு உண்மையை கேட்குறதுக்கு பஞ்சிப்படுகிற, உண்மையை கேட்குறதுக்கு விருப்பம் இல்லாத, நான் விரும்புகிறத நான் அழைக்கிறவன் பேசி மகிழ்கிற ஒரு விதமான இலக்கிய சூழலும் கலை சூழலும் இருக்குது. ஆகவே நான் உண்மையை கேட்க விரும்புகிறேன்னு என்ன கூப்பிட்ட முதலாவது படைப்பாளியாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதுக்காக முதல்ல நன்றி. என்ன நான் இங்கே பொய்யை சொல்லுன்னு கூப்பிட்டாலும் நான் எப்படி உண்மையை தான் சொல்லிட்டு போகிறேன். எனவே நான் செய்ய போகிற வேலைக்கான அங்கீகாரத்தை முதலில் தரைகளோ அது இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு போகும். இதில் இருக்கக்கூடிய ஆர்வம், உங்களோட இன்டராக்ட் பண்ணைக்குள்ள இருக்கிற விஷயம், உங்களுடைய மீன் நானும் உட்பட சமூகத்தினுடைய உளவியல் சார்ந்த விஷயத்தை ஊகிச்சு கொண்டு கடத்தி கொண்டு போகிற ஒரு போக்கு இந்த எடுத்தடுப்பிலே நான் பார்க்கக்குள்ள இவருடைய அதிகமான கவிதைகளில் குணாலினி இருக்குது. மாதவிகா சொன்ன மாதிரி அவர் ஒரு சிறுகதை ஆசிரியராக இருக்கிறதோ தெரியல. அது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விடயம் தான். இது ஒரு வகையான கதையாடல் என்று சொல்லி பார்க்கலாம். இவருடைய கவிதைகளுக்குள்ள தனிய கவிதை இல்லை, அதுக்குள்ள ஒரு கதை இருக்கும். அதனால் அந்த கதை குறித்ததான என்னுடைய மனப்பதிவு அல்லது அந்த கவிதைகளினுடைய கருவூலம் தொடர்பான என்னுடைய சில மனப்பதிவுகளை நான் பார்க்க வேண்டும். நான் ஏன் அந்த கதையை மனப்பதிவையும் கேட்டேன்னா, இது 7ஆம் வகுப்பு நான் படிக்கல என்ற நண்பன் ஒருத்தன் கேட்ட கேள்வி தான் நானும் இப்படி ஐயோம்மா என்று அவள் கத்தியிருப்பாள் என்று தான் சொன்னது. ஏனென்றால் நாங்கள் எப்படி சிந்திக்கிறோம், எந்த வயதில் சிந்திக்கிறோம் என்றதை பொறுத்து தான் அதனுடைய பார்வை அமையும். அது பொதுவான ஒரு மனநிலை தான். இப்போ நான் எனக்கு என்னுடைய மனைவி புத்தகம் வாசிக்கல குறிப்பை வெளியில் எடுப்பேன். எனக்கு இப்படி மடித்து கொண்டு எனக்கு பிடிச்சமான விஷயங்களை மடித்து கொண்டு போய் குறிப்பெடுத்து கொண்டு போகிற ஒரு பழக்கம் இருக்குது. நான் கூட இந்த புத்தகத்துக்கு மடிக்க தொடங்கி முடிச்சு பார்த்தா முழுப்பக்கம் மடித்து போட்டு இதில் இப்போ இந்த புத்தகத்தில் மற்ற புத்தகத்தில் செய்யாத வேலை மடிப்பு எடுக்கிற வேலையை தான் செய்தது. மற்ற புத்தகங்கள்லாம் மடிக்கிற வேலை. ஏனென்றால் ஒவ்வொன்றில் ஏதோ ஒன்று முள்ளா தைக்கும் அல்லது ஒரு என்னவோ செய்யும், அப்படியான ஒரு கவிதை போக்கு இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த கடலினை விரைவோல் என்ற எடுத்துக்கொண்டு பார்க்கல இப்போ இதில் வந்திருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் இலக்கியங்களோட அல்லது இலக்கியங்களோட தொடர்ச்சியாக வேலை செய்கிறார்கள். நான் ஓரளவுக்கு உங்களளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு இந்த இலக்கியங்களோட சிறு வயது ஒழுக்கம் இந்த கருத்தரங்களோடு இருக்கிறபடியால் இந்த நெருப்பு பட்டண்டு பத்திர மாதிரி ஒரு கவிஞர் பற்ற வைக்கிற நெருப்பு ஒரு மிக காட்டுத்தீயாக பரவக்கூடிய வாய்ப்பு. ஆனால் நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு 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 ஜனரஞ்சக வாசகனை அல்லது ஒரு மிகச் சாதாரணமான ஒரு வாசகனை அல்லது ஒரு
இந்த 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 கான்செப்ட் எல்லாம் யாருக்கு போகணும் என்று குணாலினி விரும்பிச்சோ அவனையெல்லாம் போய் சேரும் அப்படியான ஒரு அற்புதமான ஒரு கவிதை நூலாக இருக்கிறதுன்றத எனக்கு அதை ஏற்றுக்கொள்றதுல சிரமம் இருக்குது. ஆனால் அப்படி இருக்க பண்ணுன்ற அவசியமும் இல்லை. யாருக்கு நான் எழுதுறேன் என்ற ஒரு நோக்கத்தை வச்சு கொண்டு குணாலினி எழுதின மாதிரியும் தெரியல. குணாலினி எழுதியிருக்குது, தன் விஷயத்தை எழுதியிருக்குது. ஆனால் இது அதிகமாக இந்த சொல் விளையாட்டுகளும் குறியீட்டு விளையாட்டுகளும் உருவக அணிகளும் மிக சாதாரணமாக ஒருத்தனுக்கு போகாது என்று தான் நான் நம்புகிறேன். துள்ளி வந்தால் பாஞ்சி போனாள், அப்படி வந்தால் இப்படி வந்தால் ஜுஜுப்பி குடுப்பி என்று சொல்லி ஃபேஸ்புக்கில் எழுதுகிற அந்த விஷயங்களுக்கு பழக்கப்பட்டு போன மிக அபத்தரமான சமூகத்தை கூட நாங்கள் ஒரு 10-15 பேர் ஏதோ இலக்கியம் வளர்க்குறோம், இந்த கவிதையை தூக்கி நிமித்துறோம், கட்டுரையை வரைஞ்சி கொட்டுறோம் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். திருப்பியும் நாங்கள் ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். ஆனால் போகும். நான் 22 வயசில் இருக்கையில் நான் நினைக்கிறேன் அம்மா சஞ்சிகையினுடைய ஆசிரியர் மெனோ பிரான்சில் சந்திக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் ஒரு சிறுகதை ஆசிரியர். அவர் சொன்னார் கவிதை ஒரு சோம்பேறி இலக்கியம்னு சொல்லி. அவர் சொன்னேன் என்றால் நான் சிறுகதை ஒன்று எழுதுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் செலவழித்து பெரிய பக்கமாக நீங்கள் சும்மா 4-5 வரியில் எழுதி போது அது ஒரு சோம்பேறி இலக்கியம் என்ற ஒரு அவர் சொன்ன விதம் அந்த சொல்லாடல் பிள்ளையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த சிறுகதை ஒரு ஹார்ட் ஒர்க்குண்டா கவிதை ஒரு ஸ்மார்ட் ஒர்க். இன்றைக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தேவையாக இருக்குது. டிக்டாக் வந்த அப்புறம் நாங்கள் கவிதையை சோம்பொரு இலக்கியம்னு சொல்லிடலாம். அப்படின்னு திருவள்ளுவர் மிக சோம்பொறியான ஒரு இலக்கியத்தை படைச்சிருக்கிறேன், 2 வரியில் எழுதி போட்டு போனார். அப்படி ஒரு கேள்வி எனக்கு வந்திருந்தது. அவை கவிதை ஒரு சோம்பொரு இலக்கியம் என்பதை விட அது ஒரு ஸ்மார்ட்டான இலக்கியம் என்ற ஒரு பார்வையே எப்பொழுதுமே கொண்டவன் நான். இன்றைக்கு நாங்கள் இப்போ அண்மையில் நான் இந்த ஹைக்கூ கவிதைகள் பற்றியதான ஒரு விஷயத்தை மிக அற்புதமாக தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் இதை பற்றி எழுதுகிறார்கள். நீங்களும் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறீர்கள். இந்த முதிர்கன்னியை பற்றி விஷயத்துக்கு ஒரு முதிர்கன்னி பேருந்தில் போகிறால் அந்த பேருந்தில் அந்த பெண்களை இடித்து கொண்டு நிற்கிற அந்த ஒரு பழக்கம் இயல்பாக இருக்கு, இடிக்கிறது கொள்வது. அப்போ இந்த முதிர்கன்னி எழுதுகிற கவிதையாக சொல்லப்படுறது, நாங்களும் பாபர் மசூதிகள் நாங்கள் இடிப்பதற்கு தான் வருகிறீர்கள், கட்டுவதற்கு தான் யாரும் வருவதில்லை. மிக அற்புதமான ஒரு விடை. ஒரு மிக கேவலமான மிக மோசமான ஒரு மந்திரி வந்து ஒரு அவையில் அமர்ந்திருக்கிறான். ஒரு பள்ளி மாணவர்கள் என்று சொல்வதாக ஒரு கவிதையை படித்தேன். எங்களை மனிதர்களை ஓட்டு போட்டு மந்திரிகளாக்க முடிகிறது, மந்திரிகளை தான் மீண்டும் ஆக்க முடியவில்லை என்று அவன் மிக வலியை தந்த ஒரு விஷயம். ஒரு பாலியல் தொழிலாளியை நாங்கள் வேச்சாரிகள் என்று சொல்லுவோம். இந்த வேச்சாரம் குறித்து எனக்கு பல கேள்வி இருக்குது. வேச்சாரத்தினுடைய தேவை ஆணுக்கான வேச்சாரி என்ற பெயர் பெண்ணுக்கு வந்த பற்றி ஒரு பெரிய ஒரு வரலாறுக்கு என்ன ரொம்ப சந்தர்ப்பம் கிடைச்சா சொல்லுவோம், ஒரு நாடகம் போடிக்கல. அப்போ அந்த பாலியல் தொழிலாளி ஒருவர் இறந்து விட்டார். அவருடைய கல்லறையில் ஒரு கவிதை எழுத கேட்கும் பொழுது ஒருவன் எழுதினது அமைதியாக இருங்கள் என்றுதான் அவள் தனிமையில் தூங்குகிறாள் சொல்லி. இது எடுத்தெடுப்பில் சில பேருக்கு சிரிப்பு வரும், சில பேருக்கு வலி வரும். எனக்கு அந்த 2வது வந்தது. அப்போ இப்படியான ஒரு கவிதைகளினுடைய போக்குகள் போகிற ஒரு விடயத்தில் அந்த ஒரு பின்புலத்தில் வச்சு கொண்டு தான் நான் சாரங்கா என்று சொல்லப்படுகின்ற குணாலினியினுடைய நான் கவிதைகளை பார்த்தேன். 37 கவிதைகள் என்று நம்புகிறேன் நான். 37 கவிதைகள் அதில் இருக்குது. இதில் அதிகமாக எல்லா கவிதைகளுமே சொல்லுகின்ற அல்லது செய்ய மறுத்த அல்லது செய்ய வேண்டிய ஒரு விடயத்தினை இழந்துவிட்ட ஒரு வலியினுடைய துயரத்தை தோய்ந்த முழுக்க திருமணத்தை நிராகரிக்கிறேன்னு சொல்ல முடியாது. திருமணம் என்பதன் பின்னதான வாய்ப்புகள் மலங்கடிக்கப்பட்ட அல்லது தன்னுடைய ஆற்றல்களை வெளிக்கொண்டு வர முடியாமல் திணறுகின்ற ஒரு பெண்ணினுடைய குரலாக அதிகமான கவிதைகள் ஆங்காங்கே அரசியல் பேசப்படுகிறது அல்லது இது புதுவழி பேசப்படுகிறது. எனக்குள்ள பெரிய பிரச்சனை என்னென்றால் இப்போ அண்மை காலமாக அதே பிரச்சனை தான் குணாலினியுடைய கவிதையில் இருக்கக்கூடிய அழகியல் உணர்ச்சிகளுக்கு நான் வர முதல் நான் இது பற்றியதான என்னுடைய பார்வையை சொல்லிட்டு போகலாம்.
இந்த 4 விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. நாங்கள் மனித நடத்தையின் ஆலயம் மனிதர்களை ஒருங்குபடுத்துகிறது. மனிதர்களுடைய சச்சரவிலிருந்து மனிதனை மீள ஒருங்கிணைப்படுத்துன்றதுக்கு நாங்கள் கலையை சொல்வோம், இலக்கியத்தை சொல்லுவோம், விளையாட்டை சொல்வோம், ஆன்மீகத்தை சொல்லுவோம். இந்த 4 விஷயம்தான் மனிதனை புரிந்து கொள்வதற்கும், மனிதனோடு உறவு கொள்வதற்கும், மனிதனாக வாழ்வதற்கும், அவனை மீள் ஒருங்கிணைப்பதற்குமாக மிகப்பெரும் ஏதனமாக சொல்லப்படுகின்றபடியும் இந்த 4 தான். துரதிர்ஷ்டவசமாக அண்மை காலங்களில் இந்த 4 நின்று அடிபடுது. இப்போ அண்மையை இலக்கிய கூட்டம் இது நடந்ததாகும் பிரான்ஸில், எனக்கு தெரியும். நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ண இல்லை. அங்கிருந்து அடிபடுறாங்க. விளையாட்டு பிரிவு துறைகள் இங்கே அடிபடுது. ஆன்மீகத்தில் கோயில் பிரிஞ்சு கொண்டு நிற்குது. கலைத்துறை அப்படி இருக்குது. மனிதனிடத்தின் ஆலயமாக செயற்படாத போது, நாங்களே மனிதர்களை ஒருங்குபடுத்த முடியாமல் பிளவுபடுகின்ற பொழுது, எங்களால் நாங்கள் பேசுகின்ற சமுதாயம் உருப்பட வேண்டும், ஒன்றுபட வேண்டும் என்ற கோரிக்கை எங்களுக்கு யார் தந்தது? இந்த கேள்வி இருக்குது. இப்போ நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு நூல் வந்திருக்குது. நாங்கள் வாழ்ற இந்த சூழல்ல இலக்கியவாதிகள் சண்டை. இதை அவதூறு என்று சொல்கிறோமோ அதை அவதூறுகளால் நாங்கள் எங்களுக்குள் இருக்கிறோம். விளையாட்டுத் துறைகள் அப்படி, ஆன்மீகத்துறை அப்படி. மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்கு இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு வெறுத்து போய் இதே இந்த 4 துறையை சார்ந்தவர்களுக்கு எப்படி இவர்களால் எழுதப்படுகின்ற படைப்புகளால் ஒரு பூரணமான, ஒரு சமத்துவமான, நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிற அன்பு என்று வெற்றி சொல்லாளரால் சொல்லப்படுகின்ற ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்கப் போகிறோம்? இந்த கேள்வியோடு தான் நான் கடலினை விரைவுகளையும் நான் அணுகினேன். ஆனால் இதுக்குள்ள குணாலினி என்னுடைய குறிப்பாக ஆண் பெண் உறவு குறித்த, அதுவும் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்த ஒரு பெண் தான் ஒரு 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 ராணியாக, ஒரு 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 ராஜ அவதாரமாக அந்த தன்னுடைய வாழ்ந்து இழந்து போன ஒரு தருணங்களை பற்றி சொல்றீங்க. இப்போ எனக்குள்ள பிரச்சனை, இந்த கவிதைகள் இலக்கிய வெறும் பலிகளை மட்டும் வெறும் பலி என்று சொன்ன சொல்லு பிள்ளையா இருக்கலாம். பலிகளை மட்டும் சொல்வதற்கான ஒரு சாதனமாக அது அப்படித்தான் ரெண்டு சிலுவையில் அரைஞ்சிட்டோமோ என்றால் எங்களுக்குள்ளால இப்போ ஒரு படைப்பாளி தன்னுடைய பிரச்சனை அல்லது தன்னுடைய தான் பார்த்த வழிகளை மட்டும் சொல்பவனாக மாத்திரம்தான் இருக்கிறது தான் ஒரு படைப்புக்குரிய ஒரு படைப்பாளி என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர மணிப்பெண் என்றால், நான் ஒரு சோடாமுடிக்குள் எட்டி பார்க்கறதும் ஒன்றுதான், ஒரு தேத்தனி மாக்குக்குள் எட்டி பார்க்கறதும் ஒன்றுதான், ஒரு கோடைக்குள் எட்டி பார்க்கறதும் ஒன்றுதான், கிணத்துக்குள் எட்டி பார்க்கறதும் ஒன்றுதான், கடலுக்குள் எட்டி பார்க்கறதும் ஒன்று. இல்லாதக்குள்ளே என்னுடைய பார்வைகளை நான் விசாலப்படுத்தாதவரை எங்களுடைய படைப்பிலக்கியங்கள் பேசுகின்ற பாடுபொருள் குறித்து எனக்கு பெரும் நெருக்கடி இருக்கிறது. இப்போ ஒரு சமூகம் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கும் பொழுது நான் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு ஒரு புத்தகத்தை படிக்கிறேன்னு சொன்னால் ஒன்று வலியை சுகப்படுத்தும். அது சரி, என்னை போல ஒரு பெண் அங்கே சாரங்காண்டு எழுதியிருக்கு, அவளுக்கும் ஏதோ நடந்திருக்கு, அவளுக்கு தெரிஞ்சவளுக்கும் ஏதோ நடந்திருக்கு, அப்போ நான் மட்டும் இல்லை, என்னோட சோடி சேர கொஞ்சம் ஆறுதல் தரும். அழுகை யார் ஆற்றுறது, ஒப்பாரி செய்கின்ற வேலையை போல தரும். இந்த அழுகையை ஆனந்தமாக மாற்றுவதற்குரிய படைப்பிலக்கியங்கள் எங்களிடம் மிக குறைவு. அது சிறுகதைகளாக இருந்தாலும் சரி, கவிதைகளாக இருந்தாலும் சரி. ஆனந்தப்படுத்துறதுக்கு இலக்கியம் தேவையில்லை என்று நீங்கள் ஒரு முடிவை சொன்னால் இதுக்கு பிறகு நானும் நீங்களும் கதைக்க தேவை. இலக்கியம் என்பது என்னை பொறுத்தவரையிலே அழுகின்ற கண்ணீரை துடைப்பதற்கு மாத்திரமல்ல, அவனை ஒரு மனிதனை ஆனந்தப்படுத்துவதற்கு படைப்பிலக்கியங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், குணாலினி இந்த வரிகளை தாண்டி பல விடயங்களை பேச வேண்டும். குணாலினி அது பேசுவதற்கு நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாய் என்றது மாதிரி இல்லை. குணாலினியால் அது குணாலினிக்கு கைவராத ஒரு விடயம் அல்ல. குணாலினால் முடியும். ஆனால் குணாலினி தனக்கு ஒரு ஃபென்ஸை ஒரு வேலியை போட்டுட்டு படைப்பிலக்கியம் செய்யுதோ என்ற நான் யோசிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, நாங்கள் அதிகமான படைப்பாளிகள் ஒரு இசத்துக்குள்ள எங்களை வச்சுக்கொண்டு அந்த இசத்தை நோக்கி எல்லாத்தையும் பூவை பார்த்தாலும் இந்த இசத்துக்குள்ளால் இந்த பூவை எப்படி பார்க்குறது. அங்கே ஒருத்தர் இருக்கிறார், உரும்புறையாளர் ஒரு ஐயருக்கு வேண்டியலன்னா அதுக்கு பிரபாகரம் தான் காரணம் என்று கொண்டு வந்து முடிச்சு விட்டுருவார். அப்படித்தான் இப்போ நாங்கள் ஒரு இசத்துக்குள்ள வசப்பட்ட பிறகு நாங்கள் காணுகின்ற எல்லா விடயங்களையும் அந்த இசத்தினுடைய கண்ணாடிகளுக்குள்ளால் பார்ப்பது ஒரு படைப்பாளி எனக்கு தெரியல. எல்லாது போயில் நான் காணுகின்ற விடயங்களுக்கு, நான் எழுதுகின்ற விடயத்துக்கு மற்றவர்கள் ஒரு இசத்தை வைக்கலாம், அது வேறு. ஆனால் ஒரு படைப்பாளியாக நான் ஒரு இசத்தை வைத்துக்கொண்டு அந்த இசத்தினுடைய கண்ணாடிக்குள்ளால் பார்க்கிற அந்த விடயத்தை நான் அறவை வெறுக்கிறேன். இதில் படைப்பிலக்கியவாதி எழுதுக்கிறீங்க, நீங்கள் பல இடத்துல சொல்லலாம், நீங்கள் என்னை நிராகரிக்கலாம், அதில் பிரச்சனை. நான் அதை முழுமையாக வெறுக்கிறேன்.
75% ஒரு இசத்துக்குள்ள நீங்கள் நின்று கொண்டு இந்த உலகத்தை பார்க்கறது அது கொஞ்சம் தவித்தா நல்ல போல. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு தெரியல, அது ஒவ்வொருடைய பாலிசி, உங்களோட பாலிசி. ஆனால் என்னுடைய பாலிசி அப்படி இல்லை. எனக்கு ஒரு தனி இசம் கிடையாது. பல இசங்களினுடைய பல கோட்பாடுகளினுடைய காதலனாக நான் இருக்கக்கூடும். ஆனால் நான் ஒரு கோட்பாட்டை வைத்துக்கொண்டு அந்த கோட்பாட்டுக்குள்ளால் உலகத்தில் காணுகின்ற அத்தனை விடயங்களையும் பார்க்கின்ற ஒரு போக்கு மிக ஆபத்தான படைப்பை சூழலை உடனடியாக தராவிட்டால் ஒரு 10-20 வருடத்துக்கு பின்பு மிக வறட்சியான ஒரு ஒற்றை கோட்பாடு உள்ள அல்லது ஒரு வறட்சி கோட்பாடு உள்ள ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பதிவை கொண்டு வரக்கூடாது என்பதிலே நான் மிக கவனமாக இருக்கிறேன். அந்த வழித்தை சொல்றேன். குணாலினி உடைய கவிதைகள் பற்றி நாங்கள் போய்க்குள்ள குணாலினுடைய கவிதைகள் கதை சொல்லுகிறது, கருத்து சொல்லுகிறது, காருண்யம் சொல்கிறது, கழிவிறக்கம் சொல்கிறது, காதலும் சொல்கிறது, கண்ணீர் சொல்கிறது, களப்போராட்டம் சொல்கிறது, கழிநடையில் சிந்தும் சொல்கிறது. ஆனால் இந்த சொல்கின்ற எல்லா விடயங்களுக்குள்ளும் ஒரு 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 பெண் இழந்துவிட்ட தன் பழக்கப்பட்ட ஒரு சூழலை திருமணத்துக்கு பின் இழந்துவிட்ட ஒரு வலி அதிகமாக துருத்தி கொண்டு நிற்கிறது. இந்த பெண்ணியல் கோட்பாட்டின்படி பெண் விடுதலை பற்றிய விஷயங்களுக்குள் பார்க்கின்ற பொழுது இது ஓரளவுக்கு கணிசமான அளவு இது பொருந்தி போகிறது என்று சொன்னாலும் கூட எனக்குள்ள கேள்வி மீண்டும் 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 என்ன நடக்க வேண்டாம், மீண்டும் மீண்டும் திருமணத்துக்கு பின்பு நான் காணாமல் போகிறேன் என்று சொன்னால் why are you getting married? நாங்கள் குடும்ப இது கட்டுடைப்பு செய்ய இது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் புரியும். அவன்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் சொல்ல ஐயோ நான் முந்தி சந்தியா பொடிகளோடு தெரிஞ்சேன், இப்போ எங்கே நிற்கிறீர்கள் வந்துட்டீங்களா போயிட்டீங்களா நான் ஓடி வர வேண்டிய இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. சின்ன வயசுல இருக்கு. எனக்கு 30 வயசுலேயும் காதலிக்கிறாளோ இவனை காதலிக்கிறானோன்னு அப்போ கண்ணத்தை பற்றி தான் அடித்தேன். இப்போ ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் பிந்தி பிறந்திருக்கலாம். என் மகன் 18 வயசு அவன் ஒரு பிள்ளையை கொண்டு வரான், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் தாய் கடிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தான். அம்மா இருக்கவாங்க இந்த யாரா புதுப்படியை நான் இல்லை இது அவன் இல்லை அவாவை பார்க்க போகிறாரு. அவர் சிங்கிள் அவாவை கொண்டு வந்து வச்சு நின்றான். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் சொல்கிறது அந்த வாழ்க்கை துணைன்றது ஃப்ரெண்ட். அப்போ இது கொஞ்சம் பிந்தி பிறந்திருக்கலாமோ. எங்களுக்கு 30 வயசுலையும் அடித்து நான் 40 வயசில் ஒரு மாதிரி சம்மதம் பண்ணி 50 வயசில் கல்யாணம் கட்டி 60 வயசில் குழந்தை பெற்று 70 வயசில் டயபெட்டிக் வந்து 75 முடிஞ்சு போகிறோம். அவனும் 20 வயசில் காதலிச்சு 25 வயசில் எல்லாம் முடிச்சுட்டு 30 வயசில் ஆய்வு செய்து 40 வயசில் ராக்கெட்டுக்கு போய்ட்டு பெரிய விஞ்ஞானியாக வந்து சாதனை. இப்போ இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்திலும் மேலே விழுத்து இருக்கிற நோய். இந்த நோயை கொண்டு நாங்கள் ஒரு இசத்துக்கூடாக ஒரு பெண்ணுக்கானதாக மட்டும் பார்க்கறதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த நூலினுடைய பொதுவாக விஷயங்கள் இருக்குது. இது கன்செப்ட் குணாலினியினுடைய விஷயத்தை பற்றி சொல்றேன்னா அந்த விஷயம் பெரு. அடுத்தது கருத்தியலை பற்றி சொல்லிக்குள்ள இந்த சுயம் பற்றியதான ஏக்கம் குணாலினி பல இடங்களில் கதைக்குது. அது உண்மை. ஏனென்றால் நாங்கள் சுயமாக இருக்கிறது இல்லை. இப்போ சுயமாக இருக்கிறதால எனக்கு பிரச்சனை. அதனால் நான் சொன்ன திரும்ப நான் கூப்பிடுறேன். என்ன எனக்கு சுயமாக இருக்க தெரியாது, இந்த சுயமாக இருக்காமல் இருக்க தெரியாது, என்னொண்ட போல போட்டுக்கொண்டு நிற்க தெரியாது. அந்த சுயத்தை விரும்பி அழைச்ச ஒரு பொம்பளை என்ன பேசுகிறதுக்கு நான் அதுக்காகவே அவருக்கு ஒரு மதிப்பளிக்கிறேன். ஏனென்றால் அந்த சுயங்கள் நிராகரிக்கப்படுறது. மற்றது இந்த திருமணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் ஒரு காரணமாக திருமணம் என்னுடைய ஆற்றலை நிராகரித்து விட்டது. அதனால் திருமணத்துக்கு பிறகு எனது ஆற்றல் வடிவக்கூடிய கவிதைகள் படைப்புகள் என்னட்ட வேற இல்லைன்னு ஒரு பெண் புலம்புறதாக இருக்குது. அதுவே ஒரு படைப்பு. நீ திருமணம் என்றதுக்குள்ள ஆட்படுவதே ஒரு படைப்பு. அப்போ நீயே நான் அந்த படைப்பு எழுதாவிட்ட. நீ ஒரு வேலை ஒன்றுக்கு ஜேர்னலிஸ்ட் ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, புதுசாக ஒரு செய்தி சேகரிப்பாளன் போயிட்டார், எல்லா இடமும் ஒரு செய்தி சேகரிக்க அனுப்பிட்டாங்க. இவர் அனுப்பியிருக்கிறாங்க ஒரு முதல் நாள் வேலைக்கு. அந்த ஆள் போயிட்டு வந்து இப்படி இருக்குது, எல்லாரும் செய்தியை கொண்டு விறுவிறுப்பாக எழுதி காசை செக்கையும் பண்ணிடுறான். இது இருக்குது. அப்போ மற்றவன் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன பிரச்சனை எனக்கு பாருங்க, முதல் நாள் தந்த செய்தி கூட எனக்கு சரி வரையில் அங்கே கப்பல் ஒன்று லான்ச் பண்ணுறாங்களாம். அங்கே போனேன், கப்பல் போயிட்டேன் கப்பல் விட்டு விழுந்துட்டான், கப்பல் வழி கிடையாது. அப்படி இதெல்லாம் செய்தி, இதெல்லாம் பெரிய செய்தி. கப்பல் ஓட்ட விழுந்தா கப்பல் போய் அவன் செய்தி எழுதி அவன் காசை பண்ணின்னு போயிட்டான். அப்போ நாங்கள் எனக்கு ஒரு விஷயம் இருக்குது அதை சொல்கிறதுக்கு திருமணத்துக்கான தடையே உனக்கு ஒரு விஷயம்தான். திருமண வாழ்வு உனக்கு ஒரு தடையாக இருக்கிறது ஒரு விஷயம்தான். அப்போ எனவே நாங்கள்
ஒரு விஷயத்தை எப்படி எடுக்கிறோம் எப்படி பார்க்குறோம் என்ற ஒரு விஷயம்தான் மிக முக்கியமானது. அதாவது நாங்கள் ஒரு படைப்பை செய்கிறதுக்கான சரியான கால நேர சூழல் வந்தால்தான் இது வெங்காயத்தை போடலாம் தாளிக்கலாம்ன்ற சமையலுக்கு சரியாக இருக்கும். ஆனால் படையலுக்கு இந்த படைப்புக்கு அந்த 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 வேலி எங்கே இருந்தும் பெறும் அல்லது வசந்தம் எங்கே இருந்தும் பெறும் அதுகளை நாங்கள் படைப்பாக்க வேண்டும். அது எனக்கு தெரியல. சில வேளையில் நீங்கள் இங்கே இருக்கிற பண்ணி இல்லை சொல்லி வேறு ஆம்பளையாக இருந்துட்டு சொல்லி வேறு பொம்பளையாக இருந்தால் தான் தெரியும். காலையில் எழும்பி கணவனை கேட்ட பண்ணி மகனை கேட்ட பண்ணி அவனை கேட்ட பண்ணி அங்கே கொண்டு விட்டு அதே கிடக்கு ஒரு குதிக்கால் உயர்ந்த பெண்ணினுடைய ஓட்டம் சில்லை பூட்டி கொண்டு வருவன் சில்ல காதல் அழகாக நான் ரசித்த ஒரு ஆளை நீ அதை கொண்டு இருந்தாப்புல அந்த கவிதைகளுக்கு கொண்டு வந்து சொல்கிறேன். எனக்கு அந்த இவ சொல்கிற சடப்பொருள் மிருகங்கள் பறவைகள் இந்த விளையாட்டு இருக்கല്ലോ அது மிக அற்புதமானது. மிக அற்புதமான இதை எண்ணியும் பார்க்க முடியாத ஆயிட்டு. ஓகே 20 நிமிஷம் போயிட்டுதோ. ஓகே சரி. இப்படியான ஒரு 5 நிமிஷம் தாங்கோ. அப்படியான குறியீடு சார்ந்த இந்த அழகியல் விஷயங்களை என்னென்ன அவ ரசித்து கொண்டு இருக்கிறேன். அவரோட படைப்புகள் இந்த கான்செப்சுவலாக இந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த விஷயங்களை ரசித்து கொண்டு போகிறேன். அடுத்தது இந்த முக்கியமாக என்ன தொட்ட கவிதைகள் குணாலினி சொல்ல வேணும். சுந்தர சொல் ஒன்று என்ற கவிதையில் வரும். அவரோட கவிதைகளை பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வரி வரும் பொழுது அது தான் கதாசிஸ் என்ன என்ற நெஞ்சை சொல்லிட்டு போகும். இன்னொரு குழந்தைக்கு சுந்தர சொல் ஒன்றை சொல்வதற்கு அவள் போராள் என்று சொல்லி ஒரு தாய்க்கு மகளுக்குமான உறவை சொல்லி நான் இந்த கவிதைகளை வாட்சி காட்ட மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் படிக்க வேணும். அதில் நான் நோட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். ரெண்டாவது சிறு சோடி பாதங்களுக்கு என்று சொல்லி என்ன இல்லத்தில் அதில் ஒரு விஷயம் பெறும். அது மரத்தை பற்றி சொல்கிறான். கண் துஞ்சா வீரர் போல் கருநிறத்தில் மிளிந்திருக்கும் பெண் ஆண் பனைகள் பற்றி இப்படி ஒரு சில உதாரணங்கள் குணாலினி சடப்பொருட்கள் வழியாக சொல்லுவது. இன்னொன்று கிணத்து அந்த பிள்ளை எட்டி பார்த்தோம் நிற்கிது. அந்த ஒரு பூச்சி ஒன்று இருக்கல காலன் இப்படி ஹம்பி கொண்டு எழுப்பி நிற்கிறவங்க. நான் அந்த பூச்சியை கண்டிருக்கிறேன். அதுக்கு மேலே மிதக்கிற இலைகளை கண்டிருக்கிறேன். ஒத்தக்காதை வச்சு இசை கேட்கிற அந்த கிணத்தடியில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு அந்த கிணறுமே முழுவாக்குறதுக்கும் இது அழுகிறதுக்கு கூட அந்த கிணறை பாவிச்சதான விஷயங்கள். இது ஒரு கிராமத்து சூழலில் வாழாதவனால் இந்த சுவையை கொண்டு வர முடியாது. ஒரு கிராமத்து சுவையை அறியாதவனால் இந்த கவிதைகளை ரசிக்கவும் முடியாது. அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், நான் இந்த தாமரை செல்வியின் இதுக்குன்னு சொன்னது மாதிரி குணாலினி குறியீடுகளால் உருவகங்களாலும் இந்த கவிதைகளை அள்ளி தெளிச்சிருக்குது. எனக்கு ஒரு குறியீடு பற்றி ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, கட்டாயம் சொல்லணும். இப்போ குறியீடு என்னத்துக்கு பாவிக்கிறோம்னு சொன்னால் வெளிப்படையாக பேச முடியாத சில விடயங்களுக்கு இவர் சொன்னார் இராணுவத்தின் என்ற பிரச்சனைக்காக. ஆனால் நாங்கள் குறியீடு ஒன்று இருக்கிறது அது எங்கேயாவது பாவிச்சாக வேண்டும் என்று சொல்லி குறியீடை பாவிக்கின்ற பொழுது சில விட சிக்கலாக போயிடும். குணாலினி அப்படி குறியீடுகளை பாவிக்குது. ஆனால் குணாலினிட்டு மிக லாபகமாக நான் ஒன்று கேட்கிறேன். நீங்கள் குறியீடு சொன்னீங்கன்னு சொன்னால் குறியீட்டுக்குரிய விளக்க ஒரே கொடுக்காதீங்க. குறியீட்டுக்குரிய விளக்கத்தை எங்கள்கிட்ட விட்டுருங்க. அது நான் பிள்ளையாக விளங்கினான் பரவாயில்லை. ஒரு அழகான கவிதை, ஒரு ஆண் சிங்கத்துக்கு மேலே ஏறி இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு மேலே ஏறி இருக்கிற ஒரு பெண்ணை பற்றி சொல்லி கொண்டு வரான். நான் அப்படியே ரசித்து கொண்டு போகிறேன். கடைசியில் கொண்டு வந்த அந்த கிளைமேக்ஸை உடைச்ச மாதிரி அவருக்கு ஒரு பயம் வருது. இந்த குறியீடு இது வேறு சிங்கமாகவும் சிங்களத்தையாகவும் பார்த்துருவாங்களோன்ற ஒரு பயம் பெற இவனும் இந்த ஆணம் இப்படித்தான் சிங்கம் போல வாழ்ந்தான் என்று சொல்லி அதை நான் ஒரு ஆணைத்தான் சொல்கிறேன் என்று கொண்டு முடிக்க அந்த வேலையை செய்யக்கூடாது. அது கனப்படைப்பாளிகள் செய்ய வேண்டாம். உங்களை குறியீடு மற்றவனுக்கு ஒழுங்காக கொண்டு யோசிச்சால் நீங்கள் குறியீடு தொடாதீங்க. தொட்டால் அதனுடைய விளக்க உரை கொடுக்காதீங்க. இந்த நாலடியார் விளக்க உரை கொடுத்த மாதிரி அதை பார்வையாளர்கிட்ட வாசகர்கிட்ட விட்டுருங்கோ என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி ஆனால் மிக அழகான குறியீடுகள் யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத உருவகங்கள் நிறைய இருக்குது. ஒன்றுண்டா நான் 4-5 பக்கம் கொண்டு வந்தேன், எனக்கு டைம் காண சொல்லலாது. அதே மாதிரி வெளிநாட்டுக்காரர் என்ற இதை குணாலினி அளக்கிறதுக்கு அது ஒன்று போதும். சேலம் மாங்காயை பற்றி சொல்கிறா. ஒரு சேலம் மாங்காயை 9 பேர் உண்பதற்கு எத்திசையில் விசையில் குத்த வேணும் என்பது அந்த பெண்ணுக்கு அத்துப்படி. அப்படி வாழ்ந்த ஒருத்தியினுடைய கதையை சொல்கிறார். இந்த 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 விஷயங்கள் மிக அழகான விஷயங்கள். அதே மாதிரி இந்த வெளியும் வழியும் என்ற கவிதை முழுமையாக நான் படித்து காட்டணும்னு விரும்பின நேரம் காணாத நீங்கள் பாருங்க. வெளியும் வழியும் என்ற கவிதை 103வது பக்கத்தில் இருக்குது. ஆகச்சிறந்த கவிதை, நான் படித்ததில் ஆகச்சிறந்த கவிதை இந்த புத்தகத்தில். நான் அது சின்ன கவிதை தான், ஆனால் 10-15 மேலே திரும்ப திரும்ப பார்த்தேன். மிக அழகானது. எதுவுமற்ற இடத்தில் கூர்ந்த போது அமைதியாய் உட்கார்ந்திருந்தது வெளி.
எதுவுமற்ற இடத்தில் கூர்ந்த போது அமைதியாய் உட்கார்ந்திருந்தது வெளி. போகும் திசை தீர்மானத்தின் பின்னர் வழியாகிற்று அந்த வழி. நடக்க நடக்க நீண்ட வறுமையில் மறுதிசை திரும்பின என் பாதங்கள். அந்த மீன் கணத்தில் ஆரம்பத்தில் நடந்த வழி வெளியாக இருந்தது. புதிய வெளியொன்று எனக்கு வழியாக இருந்தது. எனில் வெளியது வழியது என்று குணாலினி. நான் இது கைதட்டலாம் என்னன்னு சொன்னால், எனக்கு எனக்கு பிடிக்க ஆகச்சிறந்த கவிதை இது. மற்ற மாதிரி அதே மாதிரி அவன் கனவில் சிரித்தவர்கள் அப்படி இப்படி என்ற கன விஷயம் அதுக்குள்ளால போய்கொண்டிருக்குது. 48ஆம் பக்கத்தில் இருக்கிற விடு என்ன என்ற கவிதை உனது ஆணின் கவனத்துடன் அறியப்படுகின்றன என்று வருகிறது. அது உண்மையில் எழுத்துப்பிழை, ஆனால் அது கருத்து பிள்ளையாக மாறக்கூடிய கவனம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆணின் கவனத்துடன் அறியப்படுகின்றன படித்தாலும் கருத்து வருமான சொன்ன கான்செப்டுக்கு அப்படியே வேறு. இந்த ஜேஆர் சனி அன்று சீனா பயணம் என்று பேப்பரில் அந்த ரூனா கலண்டு விழுந்துட்டு அது ஜேஆர் சனியன் சீனா பயணம் என்று முந்தி வந்தது. அப்படியான கருத்துக்குள்ள வார இருக்குது. அதே மாதிரி இந்த கமாமாரி அடுத்ததாக எம்எஸ் சுப்புலட்சுமியின் காலை தூக்கி நின்றாடும் தெய்வம் பாடல். கமாமாரி அடுத்ததாக எம்எஸ் சுப்புலட்சுமியின் காலை தூக்கி நின்றாடும் தெய்வம் என்று வந்துட்டு அப்படி இந்த கருத்து பிள்ளைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற அந்த இது ஒன்று தான். அது ஆனால் மிக அழகான கவிதை. அந்த அறையல்ன்றதை பற்றி வார விஷயங்கள் நிறைய இருக்குது. மன்னிக்கோணும், நான் நேர்ந்த பிந்தினால் இருக்கு. நான் விரும்புகிறேன் குணாலினுடைய கவிதைகள் பற்றி ஒரு இந்த மதிப்பீட்டுரையை நான் ஒரு எழுத்தில் வழங்க வேண்டும் என்று நான் இதுக்கு மன்னிக்கோணும். எனக்கு கான்செப்சுவல் சார்ந்தும் இந்த விஷயம் சார்ந்தும் எனக்கு உள்ள இலக்கிய உலகு சார்ந்தும் இருக்கக்கூடிய என்னுடைய முரண் விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். அல்லது அழகியலை பற்றி சொல்கிறது டைம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த முரண் நகை வருகிறது. இப்போ நீங்கள் இந்த பெண்கள் பற்றிய அல்லது பெண்கள் தூய்மையாக பேசப்பட வேண்டிய அல்லது ஆண் இனத்தினாலே வையப்படுகின்ற அல்லது இழந்த விடயங்களை சொல்லி கொண்டு வர குணாலினி ஒரு கவிதையில் தன் மாஸ்டர் ஒருத்தர் அவர் அடித்து சீழ் வர்ற காயம் அடித்து துன்புறுத்தின ஒரு மாஸ்டர் ரிட்டையர் பண்ணி இருக்கக்குள்ள அவருக்கு அவருடைய மகள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா யாரோ இறந்துட்டு. ஆனால் இது குணாலினி மன்னிக்கொண்டு சொல்கிறதுக்கு இது கருத்தியல் முரண். இதை நான் நிவேதா உதயராய் என்ற புத்தகத்திலே நான் சொல்லியிருந்தேன். நான் இந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாது, ஆனால் அவள் முடிய சொன்னால் அது நீங்கள் என்னென்னு சொல்லுங்க, நான் செய்கிறது தான் செய்வேன். அவர் பிரச்சனை. ஆனால் குணாலினியும் குணாலினி செய்யக்கூடாது. அந்த மாஸ்டரை வையிறதுக்கு, அந்த மாஸ்டரை பழியுணர்ச்சி தீர்க்கிறதுக்கு அந்த பெண் பிரெக்னென்ட் ஆகின விஷயத்தை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண, அந்த கவிதை கிரிட்டிசைஸ் பண்ண, அது ஒரு அப்பட்டமான துரோகம். நீங்கள் அது வரைக்கும் பேசின அந்த பெண்ணினுடைய விஷயத்தை அப்படியே இங்கே கொண்டு நீங்கள் வேறொரு கோணத்தில் மாற்றுறது. நீங்கள் இசம் குறித்த ஆளுன்னு சொன்னால் அந்த இசத்தை உடைச்சு போடுறீங்க. இது கன்செப்சுவலான இருக்கிற விஷயம். அது எனக்கு டக்குன்னு நெஞ்சில் அடிச்சுது. அப்போ இதுகளில் ஒரு படைப்பாளி எதை சொல்ல வேண்டும் என்ற தெளிவை விட எதை சொல்லக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் நான் சொல்லக்கூடாத விஷயங்கள் தவிர்த்து இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நன்றி.